ஸோ அடுத்து நம்ம பேச கூப்பிட போகிற பர்சன் பற்றி சொல்லணும்னா, ஒரு சில பேருடைய பாடி லாங்குவேஜ் வந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ ரொம்ப ஹியூமரஸாக இருக்கும், இல்லை அவங்களோட டயலாக் டெலிவரி இருக்கும், இல்லை அவங்களோட ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸாக இருக்கலாம், இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கலாம். பட் அதெல்லாம் தாண்டி இந்த ஸ்க்ரீனில் அவங்க ஃபேஸே பார்க்காம, முகம் எதுவுமே பார்க்காம அந்த வாய்ஸை மட்டும் கேட்டாலே போதேன், ஐயா ஏன் நான்லாம் வியாபாரம் ஆக மாட்டேனா, அந்த ஒரு டைலாக் போதும், ஐ மீன் அந்த ஒரு டோன், அந்த ஒரு ஸ்லாங் போதும், we'll all just fall for that. அவ்வளோ ஒரு ஹியூமரஸ், அந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்தையும் அவ்வளோ அழகாக எலிவேட் பண்ணுற ஒரு பர்சனாலிட்டி. ஸோ we really love him for whatever he's been doing so far. Thank you so much. ரெடன் கிங்ஸ்லி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல எங்கள் டைரக்டர் நெல்சன் ஐயாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஜாலியாக பேசலான்னு வந்தால் என் தலைவன் எஸ்டிஆரை கூட்டின்னு வந்து உட்கார வச்சுருக்கீங்க. அவர் முன்னாடி என்ன பேசுறது? ஏன்னா அவர் கூட தான் என்னுடைய ஃபஸ்ட்டு படம் ஆக்ஷனில், வேட்டை மன்னன். சார் ரொம்ப நன்றி சார், மறக்க மாட்டேன். ஏன்னா உங்கள் கை வச்சதெல்லாம் வேஸ்ட் ஆகாது, உங்கள் பேரை கொஞ்சமாவது காப்பாற்றுவேன். நம்ம ஜாலியாக ஓரமாக உட்காந்து ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு இருந்தோம், அதை பிடுங்கிறதுக்கு ஒரு டைலாக்கு. நெல்சன் யாரவா நெல்சன்? ஆண்டு உன் வேலை தானே இது? முருகாவா? சரி. இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த கிஷோர் சார், ஆர்யா சார் உங்கள் படத்தில் நடிக்கலை, பட் உங்கள் ப்ரொடக்ஷனில் நடிக்கிறேன். தேங்க்யூ. நான் வாய்ப்பு கொடுத்த ஆனந்த், சேதண்ணன், முருகா அண்ணன், இந்த டீம் எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சந்தான அண்ணன் டீமில் சேரணுன்னாலே ஒரு பெரிய காம்படிஷன், அந்த வண்டியில் ஏறவே முடியாது. ஏன்னா இந்த ஸ்கிரிப்ட் எழுதும் போது சமையல்காரன் சமைக்கும் போது பிரிச்சுக்குவான்ல, என்ன அந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்கிரிப்ட் எழுதும் போது பிரிச்சுக்குவாங்க. ஹீரோக்கு ஒரு ஃப்ரெண்டுன்னா சேதண்ணன் கை தூக்கிடுவாப்பில், ஓ நான் இருக்கேன் அப்படின்ட்டு. ஹீரோயினுக்கு தம்பின்னா மாறண்ணன் கை தூக்கிடுவாப்பில், ஓ நானும் இருக்கேன்ட்டு. அந்தமாரி டீமில் எல்லாமே பிரிச்சுக்குவாங்க. இந்த வண்டியில் நம்ம எப்படி ஏறி உட்கார முடியும்? அப்படியும் கஷ்டப்பட்டு ஏறி சீட்டில் உக்காந்துட்டேன். ஏன்னா அண்ணன் படத்தில் நடித்தா தான் கொஞ்சம் காமெடி நல்லாயிருக்கும். இதை வச்சு ஒரு இன்னும் 4-5 படம் கிடைக்கும். என்னண்ணா கரெக்ட் தானே? நம்ம பழப்பு இப்படி தானே ஓடும், வேறு வழி இல்லையே. நேர்கள் ரவி போதுமா? சரி நான் முடிச்சிடுறேன். நேர்கள் ரவி சார், உங்களை தமிழ் சினிமா, இப்போ இருக்கிற சினிமா ரொம்ப மிஸ் பண்ணிடுச்சு சார். இதுக்கப்புறம் மிஸ் பண்ண மாட்டாங்க. இந்த படத்தை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக எல்லா படத்துலையும் உங்களை போடுவாங்க. யுவர் த சூப்பர் ஆர்டிஸ்ட். கஸ்தூரி மேடம், உங்களை கேட்டாலே அந்த என்ன படம், பிரபு சார் பாட்டு ஒன்று வருமே, அந்தியில், அந்த பாட்டு தான் ஞாபகம் வரும். யாஷிகானந்த், இன்ஸ்டா குயின். நீங்கள் ஏதாவது ஃபோட்டோ போட்டுகிட்டே இருக்கீங்க, ஹாட்டா நல்லா தான் இருக்குது. பார்த்தியா எதுக்கோ இதுக்கு தான் ஃபஸ்ட்டு கை தட்டுறாங்க. தீபக் சார் கேமராமேன் ரொம்ப நன்றி. சந்தான அண்ணன், அடுத்து தலைவன் கூட நடிக்கிறீங்க, என்ன எல்லோரும் கூடயும் நடிக்கிறீங்க. ஏன்னா இந்தமாரி நீங்கள் நடிக்கணும். நீங்கள் நடித்தா தான் ஒரு டீம் ஒர்க் பெருசாக இருக்கும் உங்களுது. உங்கள் கூட நாங்களும் அப்படியே ஓரமாக வந்து நேரில் வந்து நின்று ஓடிடுவோம் நாங்கள். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்து நம்ம கூப்பிட போகிற நபர் பற்றி சொல்லணும்னா, காமெடியில் டைமிங் ரொம்ப முக்கியம், லைஃப்லேயுமே டைமிங் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி லைஃப்பில் காமெடியும் சரி டைமும் சரி ரொம்ப நல்ல நேர்த்தியாக வேலை செய்கிற ஒரு பர்சன். அதனால தான் இன்றைக்கி பல படங்களில் முக்கியமான காமெடி கதாபாத்திரங்களில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ என்றைக்குமே வந்து நம்மளை என்டர்டெயின் பண்ணுறதில் மிஸ் பண்ணுறதே இல்லை. ஒரு கவுண்டர் கிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லெட்ஸ் இன்வைட் மாறன் அவர்கள் டு ஷேர் அ ஃபியூ வேர்ட்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். அவையோருக்கும் சபையோருக்கும் ஆன்றோருக்கும் போன்றோருக்கும் இதே மாதிரி பேசினா போர் அடிக்கும், எனக்கும் தெரியும். பொதுவாக லென்த்தாக பேசினா ஷார்ட்டாக பேசினா பிடிக்கும். சரி, ஷார்ட்டாக பேசணும்னு சொல்லிட்டு லென்த்தாக பேசுகிறவங்களை வந்து நம்ம கிண்டல் பண்ணணும்னு வச்சிங்களேன், அப்புறம் வந்து நம்ம லென்த்தாக பேசினா நம்மளை கிண்டல் பண்ணுறாங்க. அதனால் வந்து என்ன விஷயம்னா, இப்போ நம்ம எஸ்டிஆர், நீங்கள் அவருக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல, அவர் வந்து யார் டிவி சேனலில் இட்டானாலும் உடனே கூப்பிட்டு படத்தில் வாய்ப்பு கொடுக்குற ஒரு மிகப்பெரிய நல்ல மனிதர்.
அவருடைய மன்மதன் படத்தில் எனக்கும் வாய்ப்பு கேட்டார். அது அவருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. நான் அப்போ காமெடி பஜார் பண்ணிகிட்ருக்கேன். அந்த கான்ஸ்டபிள் கேரக்டர் இப்போ சத்தியம் பண்ணார்ல அந்த கேரக்டரு. பட்டு ஜெயா டிவியில் அப்போ என்னுடைய பார்ட்னர் சேனலில் நடிக்க சான்ஸ் கிடையாது, அவருக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால் என்ன பண்ணிட்டார், என்னையும் சேர்த்து பிஸி ஆகிறேன்னு சொல்லி விட்டார். இல்லைனா அன்றைக்கே தலைவனோட வேறு லெவலில் வந்திருப்பேன். ஆனால் அதில் சந்தானம் இருந்ததுனால அந்த சந்தானம் மூலயமா இன்றைக்கி நமக்கு ஒரு பெரிய லிங்க் கிடச்சிருக்கு. அது நம்மளுடைய முதலாளி. அதை பற்றி சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். அதனால் ஆர்யா ப்ரோ ப்ரொடக்ஷனில் அவரோட நடிக்க முடியல, கண்டிப்பாக நடிப்பேன் அதுக்கப்புறம். அதனால் அவருடைய ப்ரொடக்ஷனில் நடிச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா ஏற்கனவே கிங்ஸ்லி போதுன்னு வேறு சொல்லிட்டீங்க, அதுலேயே பேச்சு பாதி குறைச்சிங்கன்னு நினச்சிட்டேன். மற்றவங்கெல்லாம் பேசுவாங்க, எல்லாம் கேளுங்க, ஜாலியாக படத்தை என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினச்சிருக்கிறல்ல நீ. வணக்கம். தேங்க்யூ.